அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க. உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். பயணங்கள்லாம் மேற்கொண்டு தான் தீரணும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும்னா வீட்டுக்குள்ளே உட்கார முடியுமா? போறச்ச வரச்ச ஜாக்கிரதை. தொலைதூர பயணிகள் மேற்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் சிதற்காயை உடைப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குருவுடைய அனுகிரகம் பெரிய அளவுக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலும் நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, குடும்ப விஷயத்தில் யாருடைய தலையிடும் கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனைனா இல்லாதவங்க யாருமே இல்லையே. நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி நீங்கள் சாரி சொல்லிக்கிறதோ அல்லது உங்கள் கணவரோ மனைவியோ சாரி சொல்லிக்கிறதோ மேட்ரை முடிச்சிடுங்க. பஞ்சாயத்து பண்ண போனீங்களா அல்லது பஞ்சாயத்துக்கு அனுமதித்தாலோ குடும்பம் கெட்டு போகிறதுக்கு இந்த குரு வழிவகுத்துருவார். எனவே குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனம். அதே போல் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத எச்சரிக்கையுடன் இருக்கணும். அதே போல் பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். புதிய நட்பு விஷயத்தில், அதாவது ஆப்போசிட் செக்ஸ் விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு விருச்சகத்துக்கு காணப்படுவதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி அற்புதமான முன்னேற்றம், நல்ல முன்னேற்றம், வெற்றி மீது வெற்றி வருவதும் எல்லா விதத்திலும் ஜெயம் ஏற்படுவதும் கண்டிப்பாக இந்த மே 1 குருவின் ஆசீர்வாதத்தால் ஏற்படும். செம்பரம்பாக்கத்திலேருந்து அடுத்ததாக ஆனந்தி என்ற நேர் இணைஞ்சிருக்கிறாங்க. ஆனந்தி, உங்களுடைய கேள்வி என்ன? ஜோதிடத்தை முன்வைக்கலாம். சார் வணக்கம் சார். நமஸ்காரம்மா. சார் எங்க மருமகள பேர் வந்து அம்மா சத்தமா பேசுறாமா, எனக்கு கேட்கல. சார் எங்க மருமகள பேர் விக்னேஷ். சரி. ரிஷபராசி, யோகினி நட்சத்திரம் சார். சரி, வயசு என்னம்மா மருமக பிள்ளைக்கு? 30 வயசு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க சார். சரி, என்ன வேணும்? சார் அவருக்கு அடிக்கடி உடம்பு முடியாம ஆயிடுச்சு, கொஞ்சம் சொத்து பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. சரிங்கம்மா, இப்போ ஜென்மத்தில் குரு வந்திருக்கிறாரு. எந்த ஊரில் இருக்கீங்க? நாங்க செப்பப்பாங்க சார். அவங்க வந்து ஆவடிங்க சார். ஆரணியா? ஆவடி. ஆவடியில் இருக்காங்களா? ஆமாங்க சார். கண்டிப்பாக என்ன பண்ண சொல்லுங்கம்மா, சிரமம் பார்க்காம. இந்த வாட்டி குரு பயிற்சி வந்திருக்கிறனால திங்களூர்னு ஒரு கோயில் இருக்கு, சந்திரனுடைய கோயில், கும்பகோணத்தில். அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. அவருக்கு அடிக்கடி இருக்கக்கூடிய தேக ஆரோக்கிய குறைபாடெல்லாம் நீங்கிடும். திங்களூர் சந்திரனு கோயில், சூரியனார் கோயில் சூரியனுக்கு உண்டான கோயில். இதெல்லாம் ரெண்டுமே கும்பகோணத்தில் தான் இருக்கு. இந்த 2 கோயிலையும் பார்த்துட்டு வர சொல்லுங்க. நிறைய விஷயத்துல உங்க மருமக பிள்ளைக்கு முன்னேற்றம் ஏற்படும். திங்கட்கிழமை மட்டும் அசைவத்தை தவிர்த்துக்க சொல்லுங்க. தேங்க்யூமா. அடுத்ததாக தனுசு ராசியினுடைய பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்கள், உங்களுக்கு அதிபதி குரு. அடுத்த ராசி மீனவத்துக்கு அதிபதி குரு. குரு உங்களுக்கு எங்க இருந்தாலும் என்னன்னா 7.5 சனி விலகிடுச்சு. தனுசுக்கு 7.5 சனி விலகினதே பெரிய விஷயம். 7.5 வருஷம் பட்ட கஷ்டம்லாம் தீர்ந்துருச்சு. 10 வருஷமே அதனுடைய அமைப்பு பார்த்துருச்சு. இப்போ குரு 6ல் வர்றதுனால 10ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார், 2ஆம் இடத்தை உங்கள் ராசிக்கு பார்ப்பார். ஸோ 6ல் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்? தேக ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும். தேக ஆரோக்கியத்தில் எதில்? கால் நிற்கிற இடம், இந்த ஜீரண உறுப்புகள், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நைட்டில் நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு உடனே தூங்குறதெல்லாம் விட்டுறணும். நைட்டு கொஞ்சம் பட்னியாக இருந்து தூங்குறது தான் தனுசுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் பெற்றோர் பெரியோருடன் அனுகூலம் ஏற்படும். தனுசு ராசிக்கு துணை அல்லது துணைவியாருக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு இருந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. அதாவது உங்களுடைய ராசியிலே துணை அல்லது துணைவியாருக்கு மேன்மை அடையும். ஏனென்றால் தனுசுக்கு குரு தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பம் சந்தோஷமாகும். குடும்பத்தில் நல்ல விஷயம் ஏற்படும், பயணங்கள் ஏற்படும், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், உறவினர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய டிராவல் பண்ணக்கூடிய ராசியில் தனுசு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழிலில் அற்புதமான மாற்றம் ஏற்படும். என்ன தொழில் செய்கிறோன்னு வெக்கப்பட்டு கொண்டிருந்த
தனுசு ராசிக்காரர்கள் விசிட்டிங் கார்டு போட்டு நீட்டக்கூடிய அளவுக்கு தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். அதாவது திடீர்னு 1ஆம் தேதி ஆரம்பித்த உடனே ஒரு 15 நாட்களுக்குள்ளே கடன்னு வீடு நிலம் வண்டி வாகனம் எல்லாம் தள்ளிக்கொண்டே போன விஷயம்லாம் டக்குன்னு கை கொடுக்கும். பண வரவு ஏற்படும். பெரிய அளவுக்கு முதலீடுகள் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களே சம்பாதிப்பார்கள், இல்லை என்றால் அவர்கள் பெற்றோர்கள் சம்பாதிப்பார்கள், இல்லை என்றால் அவர்களோட துணை அல்லது துணைவியாருக்கு அந்த பிராப்தம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆலங்குடி குருஸ்தலத்தில் போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது, அடுத்ததாக தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ராஜகுருவாக இருப்பவர், குருவின் ராஜகுரு, அவரை போய் தரிசனம் செய்வது, 2 கோயில் விபூதி குங்குமத்தை வாங்கி கொண்டு வந்து அத்துடன் 100 கிராம் நல்ல விபூதி நல்ல குங்குமத்தை கலந்து தினமும் வைத்து கொண்டு வருவது பெரிய விசேஷம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி செய்ய வேண்டும். கண்டிப்பாக 5ல் இருந்த குருவானவர் 6ஆம் இடத்துக்கு வருவதனால் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்த தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும். பிள்ளைகளுக்கு ஏதாவது முதலீடு செய்ய வேண்டும் நினைத்திருப்பீர்கள், அதை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுக்கு ஏதாவது வீடு கட்டி கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு ஏதாவது வசதி செய்யலாம், பிள்ளைகளுக்கு கல்யாண அமைப்பு செய்யலாம், பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யலாம்னு நினச்சிட்டு அந்த தடையாக இருந்த அமைப்பெல்லாம் மாறுவது ஆச்சரியமாக இருக்கும். உறவு முறையில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பு தனுசுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொடர்ச்சியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியாக இது பார்க்கலாம். பகையை மட்டும் வேண்டாம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் சண்டை வேண்டாம். உத்தியோகத்தில் சண்டை வேண்டாம். யார் இடத்துலையும் போகிற இடத்துல வர இடத்துல யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் போட்டுட்டு போகிறது தனுசுக்கு சிறப்பான அமைப்பாக காணப்படும். கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும், தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு இது மாதிரி இந்த சிகிச்சை அந்த சிகிச்சைன்னா குரு பயிற்சி ஆன உடனே ஒரு வாரத்துக்குள்ளே 2 வாரத்துக்குள்ளே போயிட்டு அந்த சிகிச்சையை முடிச்சுக்கினீங்கன்னா ஜம்முன்னு ஆயிடுவீங்க என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதிகமான ட்ராவலுக்கு ஏற்றவாறு உங்கள் பாஸ்போர்ட் விசாவெல்லாம், அதாவது உங்கள் பாஸ்போர்ட்டில் ரினிவல் டேட்டெல்லாம் பார்த்து சரி பண்ணி வைத்துக் கொள்வது நன்மை தரும். ரைட். அடுத்ததாக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, மோகனப்பிரியா புதுச்சேரியிலிருந்து. அவங்க கிட்ட பேசிட்டு மகர ராசிக்கான பலன்கள்லேருந்து பார்க்கலாம். மோகனப்பிரியா, உங்களுடைய கேள்வி என்ன? டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு நீங்க உங்களோட கேள்வியை கேட்கலாம். மோகனப்பிரியா, வணக்கம் ஐயா. நமஸ்காரம் மோகனப்பிரியா. வணக்கம். சொல்லுங்க ஐயா. என்னுடைய மகள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைஞ்சிட்டா. போன வருஷம் நீட் எக்ஸாம் எழுதுனா கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுச்சு. இந்த வருஷம் அவ மறுபடியும் அதை கண்டினியூ பண்ண போறா. சரி, அதனால அவளுக்கு என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் லக்னம் தெரிஞ்சா சொல்லுங்க. மேஷம் ராசி, சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். சரி, அதாவது இப்போதைக்கு உங்கள் மகளுடைய அமைப்பில் குரு 10ல் வரனால கண்டிப்பாக அந்த முயற்சியில் தடை இல்லாமல் முன்னேற்றத்துக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். எந்த ஊரில் இருக்கீங்க? பாண்டிச்சேரி ஐயா. பாண்டிச்சேரியில் தானே இருக்கீங்க. ஒரே ஒரு முறை மட்டும் சிங்கர்குடி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையாக பார்த்து அங்கே போயிட்டு பசு நெய்யை கொடுத்துட்டு ஒரு 7 எலுமிச்சை பழத்தை நரசிம்மருக்கு கொடுத்துட்டு வேண்டுதல் செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு ஒரு முதல்ல சிறு தடங்கல்கள் ஏற்கனவே ஏற்பட்டதுனால இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக தொழிலமைப்பு படிப்பு அமைப்பில் இருந்த தடையை நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பாக காணப்படும். கண்டிப்பாக அவர்கள் பொறுமையாக இருந்தாலே இந்த நீட் எக்ஸாமுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தும். ரைட். அடுத்ததாக கோவையிலிருந்து கலாவதி என்ற நேரம் இணைஞ்சிருக்கிறாங்க. கலாவதி, உங்களுடைய கேள்வி என்ன? கலாவதி, ஆமாங்க. ஹலோ, இருக்கீங்க இணைப்புல, கேள்வியை கேளுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஓ, வந்துங்களா? ஹலோ கலாவதி, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்களோட கேள்வி என்னன்னு கேட்கலாம். இப்போ இந்த ராசிக்கு என்ன பண்ணணுங்க? எந்த ராசி? சுவாதி. சுவாதினா துலா ராசி. இப்போ குரு பயிற்சியில் இப்போ என்ன எனக்கு இதாகுதுங்க?
உருப்பெயர்ச்சி தான்மா. வயசு என்ன உங்களுக்கு? ஆ அம்மா வயசு என்னடா அம்மா? கலாவதி அம்மா சொல்லுங்க. வயசு என்ன? எனக்கு உடம்பு சரியா இல்லை வயசு என்னன்னே சொல்லலையேடா ராஜா. காலில் புண்ணு. இல்லைம்மா வயசு என்ன? 57ங்க. அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்துமா தேக ஆரோக்கியத்தில் வந்து பாதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஊரில் இருக்கீங்க? நாங்கள் வந்து கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூரில் தானே இருக்கீங்க. உங்களால் முடிஞ்சு நடக்க முடியலன்னா உங்கள் குடும்பத்தில் யாரையாவது சொல்லி வேலைக்கிழமை மதியானம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பாடோட ஒரு எலுமிச்சைப்பழ ஊறுகாவோடு சேர்த்து யாருக்காவது தானம் கொடுக்க நிறைய விஷயம் நல்லதாகும். கண்டிப்பாக தென்குடி திட்டைக்கு வரேன்னு சொல்லுங்கள். எப்பேற்பட்ட தேக ஆரோக்கிய குறைபாடும் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். முதுகுத்தண்டு வடம் பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகளில் பாதிப்பு இருந்தாலும் தென்குடி திட்டை வந்து உங்களுக்கு மிராக்கல் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். நரசிம்மர் காயத்ரி கேட்க கேட்க தேக ஆரோக்கியம் வலிமை ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஜெயலட்சுமி என்ற நேயர் பன்ருட்டிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. ஜெயலட்சுமி, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், கேக்குதுங்களா? கேட்குது ஜெயலட்சுமி அம்மா, சொல்லுங்க. சார் நாங்க பண்ருட்டில இருந்து பேசுறோம் சார். எங்க இருந்துறாம்மா? பண்ருட்டி சார். பன்ருட்டி பலாப்பழம், சொல்லுங்க. சார் எங்க மாமா வந்து பேர் சரவணன். ஹலோ சார், கேக்குதா? கேக்குது. சரவணன், கன்னி ராசி, அஸ்து நட்சத்திரம் சார். அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் சார், அதனால தான் சார் ஃபோன் பண்ணிருக்கோம். கன்னி ராசிக்கு தாண்டாம்மா இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருக்கடாமா. குரு பயிற்சி 9ல் வரக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக விசேஷ பார்வை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக நல்லா இருக்கும். மற்றபடி குடும்பத்தில் மட்டும் கவனமாக பார்த்துக்க சொல்லு, கோவப்படாமல் இருக்க சொல்லு. வெளி இடத்துல ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் மாமாவுக்கு ப்ரமோஷன் தடையெல்லாம் நீங்கும், பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். அதே போல் வந்து கண்டிப்பாக வந்து பன்ருட்டியில் இருக்கிறனால உங்கள் வீடு பக்கத்துலேயே ரொம்ப பக்கம்தான் திருவெண்காடு புதஸ்தலம். திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட்டு 3 குளத்தில் கை கால் கழுவிட்டு அங்கே இருக்கிற விநாயகருக்கும் அகோரமூர்த்திக்கும் அர்ச்சனை பண்ணி கோயில் பிரசாதத்திலே 17 பிரசாதம் வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு அகோரமூர்த்திக்கு மனதார பிரார்த்தனை செய்துட்டு வர சொல்லு. எப்பேற்பட்ட ப்ரமோஷன் தடையும் கன்னிராசிக்கு திருவெண்காடில் இருக்கக்கூடிய அகோரமூர்த்தி தீர்த்து வைப்பார். ரைட். குமாரபாளையத்திலிருந்து மகாலட்சுமி என்ற நேயரும் இணைஞ்சிருக்காங்க. மகாலட்சுமி, உங்களோட சந்தேகம் என்ன? மகாலட்சுமி அம்மா சொல்லுங்க. ஆமாங்க சார், எங்க வீட்டுக்கார பேர் ராமச்சந்திரன் சார். சரி. மக நட்சத்திரம் சிம்மராசிங்க சார், மகர லக்னம். அவங்களுக்கு வந்து வேலை இப்ப தற்காலிகமா ஒரு வேலைக்கு. வயசு என்னடாமா? வயசு என்னடாமா? 51 வயசுங்க சார். ஓகே ஓகே. செவ்வாதசம் முடிஞ்சிச்சா? செவ்வாதசம் முடிஞ்சிருச்சுங்க சார். இப்ப ராகுதசையில இருக்காரு. சரி, சொல்லுங்க. ஆமாங்க சார், ராகதசையில இருக்காருங்க சார். இப்ப தற்காலிகமா அவங்க வேலைக்கு போறது இல்ல 2 மாசமா. வேற வேலைக்கான முயற்சி ஏற்படுத்தி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது அவருக்கு வேலை எந்த மாதிரி வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பு எப்படின்னு கேட்கலாமா? அவருக்கு வந்து இப்போ உத்தியோகத்துல வந்து மாற்றங்கள் எதிர்பார்த்தா அது கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா ஏற்படும். அதே சமயத்துல ராகுதசை நடக்கிறதுனால டிப்ரெஷன் மட்டும் இல்லாம பார்த்துக்க சொல்லுங்க. எப்படி புரியுதா? ராகுதசை நடக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவருடைய லக்னத்துக்கு இது வந்து ஒரு நல்ல அமைப்புக்கு காணப்படும். சிம்மத்துக்கு வந்து இப்போ அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ராகுதசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மற்ற எல்லா திசையோட ராகுதசை சிறப்பான பலனை தரும். அதே சமயம் கோபம் மட்டும் படாமல் இருந்தால் போதும். பொறுமையாக எந்த உத்தியோகம் இப்போ கிடைச்சாலும் அந்த உத்தியோகத்திலிருந்து வேறு உத்தியோகத்துக்கு மாற்றத்திற்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுவது நல்ல அமைப்பையும் சந்தோஷத்தை தரும். இவருக்கு வந்து இப்போதைக்கு வந்து உத்தியோகத்தில் அவருக்கு வேலை இல்லைன்னாலும் வேறு உத்தியோகத்தை எதிர்பார்த்தால் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். ரைட். அடுத்ததாக கடலூர்லேருந்து சரளா என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. சரளா, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க சரளாம்மா. சார் வணக்கம் சார். நமஸ்காரம். எங்க பையனுக்கு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். பேர் அன்புராஜ், மகர ராசி, திருவோண நட்சத்திரம், லக்கணம் வந்து கடகம் சார். வயசு 22. சரி.
பையன் வேலையில இருக்கா சார், டிப்ளமோ தான் படிச்சாங்க. கடக லக்னமா? லக்கணம் வந்து கடகம் சார். சரி சொல்லுங்கள். எங்க பையன் வந்து அந்த வேலையில வந்து பர்மனண்ட் ஆவாங்க சார். அதாவதுமா சனியுடைய அமைப்பு இன்னும் 2 வருஷத்துக்கு இருந்தாலும் மகரத்துக்கு இந்த குரு வந்து ரொம்ப பிரமாதம். சரிங்க சார். இந்த குரு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல வரதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்க சார். குரு நினைச்சா எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. சரிங்க சார். அதனால அவருக்கு வந்து இந்த டைம் வந்து ஒரு பெஸ்ட் டைம். அதனால எல்லாத்துக்கும் உண்டான முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அந்த வேலையில் உத்தியோகத்தில் நிரந்தர அமைப்பு ஏற்படும். சரிங்க சார். அது ஏற்படுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாட்டி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. சரிங்க சார். வைத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு வெறும் தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்க. முடிஞ்சா நல்லெண்ணெய் ஒரு 1/2 கிலோவோ இல்லை பசுனை 1/2 கிலோவோ கோயிலில் ஏதாவது ஒரு சன்னிதானத்தில் கொடுத்துட்டு பொறுமையாக அந்த கோயிலில் உட்காந்துட்டு வர சொல்லுங்க. சரிங்க சார். நிறைய விஷயத்துக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். குருவுடைய பார்வை 9ஆம் பார்வையாக விசேஷ பார்வையாக மகர ராசிக்கு காணப்படுவதும், திருவோண நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவருடைய அமைப்புக்கு இப்போ ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சனி விலகக்கூடிய நேரத்தினால நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. அதனால் வந்து அவர் எண்ணம் போல அவர் வாழ்க்கை மாறுவதற்கு உண்டான காலகட்டம். ரைட்.